வணக்கம். இந்த வீடியோவில் சாஸ்தா கோயில் முன்னால் நிற்கக்கூடிய ஒரு பூதத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்க்குறமே இந்த பூதத்தை நிறைய சாஸ்தா கோயில் முன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னப்பா சாஸ்தா கோயில் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வத்தை பூதம் அப்படின்னு சொல்கிறையே, சாமி கண்ண குத்திர போகுது அப்படின்னு சொன்னால் சாமி ஒன்றும் குத்தாது. இது பூதம்தான், ஆழி பூதம் அப்படின்னு பேர் வாங்கின பெரும்பூதம். எந்த பூதத்தை திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இங்கே இருக்கக்கூடிய நிறைய சாஸ்தா கோயில்களில் பார்த்துருக்க முடியும். கருங்குளம் பூ சாஸ்தா கோயில், கயத்தாறு செங்கமலமுடையார் சாஸ்தா கோயில், மேகமுடையார் சாஸ்தா கோயில், பாடகலிங்க சாஸ்தா கோயில், செய்துங்கநல்லூர் சுந்தரபாண்டிய சாஸ்தா கோயில், பட்டமுடையார் சாஸ்தா கோயில், பூதத்தான் குடியிருப்புல இந்த ஆழி பூதத்தார் அவருடைய மனைவி ஆழி பம்பரத்தி கூடையும் அவருடைய மகன் கூடையும் சேர்ந்தே நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. கடையத்தில் காட்சி கொடுக்கிறாரு, மணக்கரை புங்கமுடையார் சாஸ்தா கோயிலில் காட்சி கொடுக்கிறாரு, இட்டமொழியில் இருக்காரு, திப்பனம்பட்டி கைக்கொண்டார் சாஸ்தா கோயிலில் இருக்காரு, வானரமுட்டி வெயிலுகந்த சாஸ்தா கோயிலில் இருக்காரு, சீவளப்பேரி மருகால் தலை பூலுடையார் சாஸ்தா கோயிலில் ஆழி போத்தி அப்படின்னு பேர் வாங்கியிருக்கிறாரு. தருவை அச்சம் தீர்த்தார் சாஸ்தா கோயிலில் இருக்கிறாரு. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஆழி பூதம் எத்தனையோ சாஸ்தா கோயில் முன்னால நிற்கிறாரு. சரி, யார் இவர்? ஏன் எல்லா சாஸ்தா கோயில் முன்னாலே வந்து நிற்கிறாரு? சாஸ்தாவுக்கு இவர் காவல் தெய்வமா வந்தது எப்படி அப்படின்னு ரொம்ப சுருக்கமா பார்க்க போறோம். முதல் விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஆழி பூதம் ஒன்றும் இவ்வளவு நாளா நமக்கு தெரியாத சாமி கிடையாது. சங்கிலி பூதத்தார் தான் ஆழி பூதம் அப்படின்னு பேர் வாங்கி இருக்காரு. ஆழி ரூபமாக, பெரும் பூதமாக, பெரும் ரூபத்தில் அவர் இருக்கிறதுனால தான் இந்த சங்கிலி பூதத்தாருக்கு ஆழி பூதம் அப்படின்னு பேர் கொடுத்து சாஸ்தா கோயில் முன்னால் நுப்பாட்டியிருக்காங்க. சரி, சங்கிலி பூதத்தார் சாமி சங்கிலியோட காட்சி கொடுப்பாரு. காரையாறு சொரிமுத்தையனார் கோயில எல்லாம் பார்த்தோம்னா சங்கிலி பூதத்தார் முன்னால நல்லா 30-40 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய சங்கிலியை தூக்கிக்கிட்டு கோமரத்தாடிகள் சாமியாடிகள்லாம் வந்து அவங்க மாறு மேலையும் முதுகு மேலையும் பெடனி மேலையும் அடிச்சுக்கிட்டு சாமி ஆடுவாங்க. இன்னமும் நிறைய கோயில்களில், குறிப்பா திருக்குறுங்குடி மலைநம்பி கோயில எல்லாம் வச்சு பார்த்தோம்னா அங்க சங்கிலி பூதத்தாருக்கு சாமி ஆடக்கூடியவங்க பெரிய பெரிய சங்கிலிகளை எல்லாம் ஆழ எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாத பெரிய கசத்துக்குள்ள, சங்கிலி பூதத்தாராலேயே ஆதி காலத்துல நம்பி ஆத்துல உருவாக்கப்பட்ட அந்த கசத்துக்குள்ள குதிச்சு அதுக்குள்ள இருந்து சங்கிலி எல்லாம் எடுத்து வருவாங்க. சிங்கம்பட்டியில் இருக்கக்கூடிய சங்கிலி பூதத்தார் கோயிலுக்கு மகா சிவராத்திரி அப்ப காட்டு வழியில நல்ல கனமான சங்கிலி எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. இப்படி சங்கிலி பூதத்தார் அப்படிங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி அவர் கூடவே எல்லா இடத்துலையும் எல்லா கோயில்லையும் அவருக்கு எங்க பீடம் போட்டிருந்தாலும் அங்க சங்கிலியானது பிரதானமான முக்கியத்துவத்தை பெறுது. ஆனா இங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆழி பூதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவரையும் சங்கிலி பூதத்தார் அப்படின்னு சொன்னோம்னா இவருக்கு ஏன் ஆழி பூதம் சங்கிலி பூதம் பேர் வராம ஏன் ஆழி பூதம் அப்படிங்கிற பேர்ல கும்பிடுறோம்? அது மட்டும் இல்லாம சிறப்பா சொல்லப்படக்கூடிய சங்கிலி பூதத்தாருடைய சங்கிலியானது ஏன் இந்த ஆழி பூதத்துக்கிட்ட இல்ல அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு பெருசா வரும். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். திருக்கைலாய மலையிலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வர்ற வரைக்குமே சங்கிலி பூதத்தாருடைய வரலாறை பத்தி சுருக்கமா பின்னால பார்ப்போம். இந்த சங்கிலி பூதத்தாருடைய வரலாறுல கைலாசத்திலிருந்து இறங்கி பூலோகத்துக்கு வந்து திருக்குறுங்குடி நம்பிநாதர் கோயிலுக்கு வந்து சேர்ற வரைக்குமே சங்கிலி பூதத்தார்கிட்ட சங்கிலியே கிடையாது. குண்டாந்தடியத்தான் அவருடைய ஆயுதமாக அவர் கொண்டு வந்திருந்தாரு. கைலாசத்தை விட்டுட்டு அவங்க அப்பாவுடைய இடத்தை விட்டு பூலோகத்துல தன்னுடைய தாய் மாமன் கோயில் வாங்கி இருக்கக்கூடிய நம்பிநாதர் கோயிலுக்கு திருக்குறுங்குடிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு சங்கிலியானது ஆயுதமா கிடைச்சிச்சு. தான் கையில் இருக்கக்கூடிய சங்கிலியை வச்சு அங்க நம்பியாத்துல இருக்கக்கூடிய ஒரு பாறையில ஓங்கி அடிச்சு அதுல ஒரு கசத்தை உருவாக்கி அதுல புனித நீராடி இவ்வளவு நேரம் கைலாசத்துல பட்டை ஓட்டு வந்திருந்தாரே அந்த பட்டையை அழிச்சு வைணவ சின்னமாக திருநாமத்தை நாமத்தை தரிச்சுக்கிட்டு சாமி நின்னாரு அப்படின்னு தான் கதை சொல்லப்படுது. அதுக்கப்புறமா திருக்குறுங்குடியிலிருந்து காரையாறு சொரிமுத்தையனார் கோயிலுக்கு போய் சாமி கோயில் வாங்கும் போது அந்த இடத்துல எல்லாம் மேல வாசல்லையும் கீழ வாசல்லையும் அதே மாதிரியே திருநாமத்தை தரிச்சுக்கிட்டே சாமி காட்சி கொடுக்க ஆரம்பிச்சாரு. சோ சங்கிலி பூதத்தாருக்கு ஆதி பேரு வேற ஒன்னு இருந்திருக்கு. அந்த ஆதி பேர்
பேர் தான் ஆழிபூதம். ஆனால் இப்போ வரைக்கும் ஏன் அவருக்கு ஆழிபூதம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்கு. பார்த்தீங்களா, ரொம்ப தூரம்லாம் யோசிக்க வேணாம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஒரு சமயத்தில் அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைஞ்சு அதுல இருந்து அமிர்தத்தை எடுக்க பார்த்தாங்க அப்படிங்கிற கதை நமக்கு தெரியும். அப்படியாக மந்தார மலையை வச்சு வாசுகி பாம்பை வச்சு அவங்க பார்க்கடலை கடையும் போது அதுல இருந்து ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் வந்துச்சு, கடைசியா அமிர்தம் வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அமிர்தம் வெளிப்படுறதுக்கு முன்னாலேயே ஆழகால விஷமானது பெறப்பட்டு வந்துச்சு. அதை யாராவது ஏத்துக்கிட்டா தான் அதுக்கப்புறமா அமிர்தம் வரும் அப்படிங்கிற சூழ்நிலையில சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை குடிச்சாரு. பார்வதி தேவி அவருடைய சங்கோட நெரிச்சு அந்த ஆழகால விஷத்தை அவருடைய சங்கிலேயே கழுத்து பகுதியிலேயே தங்க வச்சாங்க அப்படிங்கிற கதை நமக்கு தெரியும். அப்படி அவருடைய கழுத்து பாகத்துல அந்த சங்குல தங்கி இருந்த ஆழகால விஷத்திலிருந்து 4 பூதங்கள் பெறப்பட்டு வந்துச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. அப்படியாக அந்த ஆழியிலிருந்து அந்த பார்க்கடலிருந்து அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த அந்த ஆழகால விஷத்திலிருந்து பெறப்பட்டு வந்தவர் தான் இந்த ஆழிபூதம் அப்படின்னு சொல்லி பின்னால சங்கிலி பூதத்தார் அப்படின்னு பேரு வாங்கின நம்ம சாமி அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. அதெல்லாம் இல்ல, ஆழகால விஷத்திலிருந்து அவர் பிறந்து வரல, ஆழிக்குள்ள இருந்து அந்த பார்க்கடல்ல இருந்து ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் பிறந்து வரும்போது அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த அந்த பெரும்பூதமாக ஆழிபூதம் இருந்தாரு. ஏகப்பட்ட பூதகணங்களுக்கு தலைவனாக இந்த ஆழிபூதம் பிறந்து வரும்போது தேவர்களும் அசுரர்களும் நடுநடுங்கி போய் நின்றுருக்காங்க. அந்த சமயத்தில் எல்லா பூதகணங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அத்தனை பூதகணங்களுக்கும் சட்டம் போடக்கூடிய சட்ட மந்திரியாக இந்த சங்கிலி பூதத்தார் அந்த காலத்தில் ஆழிபூதம் அப்படின்னு பேர் எடுத்து வந்திருக்கும் போது அத்தனை பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு கைலாய மலைக்கு தன்னுடைய இருப்பிடத்துக்கு இவங்களை எல்லாம் காவல் பூதமாக சிவபெருமான் கொண்டு போய் நுப்பாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா நிறைய திருவிளையாடல்கள் நடக்கும். இவ்வளவு காலமாக கைலாசத்தை காத்து வந்த என்னுடைய மகனே, உனக்கு ஆக்கும் வரம், அழிக்கும் வரம், கொல்லும் வரம், கொடுக்கும் வரம், இப்படி ஏகப்பட்ட வரங்களை கொடுத்து பூலோகத்தில் போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் காத்து வாப்பா, அவங்களுக்கு காவல் தெய்வமா நில்லுப்பான்னு சொல்லிட்டு சிவபெருமான் பூமிக்கு இந்த ஆழி பூதத்தை நம்முடைய சங்கிலி பூதத்தாரை இறக்கி விடுவாரு. பார்க்கடல்ல இருந்து அமிர்தம் வெளிப்படுறதுக்கு முன்னால வெளிப்பட்டு வந்த இந்த பூதகணங்களுக்கு சட்டம் போடக்கூடிய சட்டநாதனான நம்முடைய ஆழி பூதம் நம்முடைய சங்கிலி பூதத்தாருக்கு அமிர்தபாலன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அமிர்தத்துக்கு முன்பு பிறந்ததுனால அமிர்தபாலன். இந்த அமிர்தபாலன் பூமிக்கு இறங்கி வந்து வெவ்வேறு இடங்களுக்கும் போய் ஏகப்பட்ட சேத்திரங்களுக்கும் போய் அங்கெல்லாம் சாமியை தரிசனம் பண்ணி கடைசியாக திருக்குறுங்குடி நம்பிநாதர் கோயிலுக்கு வந்து சேர்ந்தாரு அப்படின்னு கதை போகும். அதுக்கப்புறமா திருக்குறுங்குடியிலிருந்து ஒவ்வொரு இடமாக சாமி போய் கோயில் வாங்கினாரு அப்படின்னு ஏகப்பட்ட கதைகள் சொல்லப்படும். அதன்படி ஒவ்வொரு கோயில் முன்னாலையும் ஆழிபூதமாக அந்த மிக பெரும் உருவமாக காவல் தெய்வமாக சாஸ்தா கோயில்கள்ல எல்லாம் சாமி வந்து தங்கி இருந்து அத்தனை மக்களுக்கும் நல்ல வழி காட்டிக்கிட்டு இருக்காரு. என்னுடைய நண்பன் சேது அப்படிங்கிறவரு அவருடைய குலசாமி கோயில் அச்சம் தீர்த்தார் சாஸ்தா கோயில், அச்சம் தீர்த்தார் ஆளி சாஸ்தா கோயில் தான் சொல்லுவாங்க. அந்த கோயில் முன்னால நிற்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆளியுடைய வரலாற்றை சொல்லு நண்பா அப்படின்னு அவர் கேட்டதுனால இந்த ஒரு விஷயத்தை உங்க எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டேன். தருவையில் இருக்கக்கூடிய அச்சம் தீர்த்தார் ஆளி சாஸ்தா கோயிலுக்கு போனோம்னா அங்க பூசை போடுறப்ப ஆளிசாமியுடைய கண்ணை துறப்பாங்க பாருங்க. அந்த நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய கோமரத்தாடிகள்லாம் 2 கைகளையும் தலைக்கு மேல தூக்கிக்கிட்டு கொண்டா கொண்டாங்கிற மாதிரி ஆளிய போல ஆர்ப்பரிச்சு ஆட்டமாடி சாஸ்தா கிட்ட போய் 5 மணி வள்ளையத்தை வாங்கி அவர்கிட்ட சூளத்தை வாங்கிக்கிட்டு 90 வாங்கிக்கிட்டு அங்க அந்த கோமரத்தாடிகள் ஆடக்கூடிய ஆட்டத்தை எல்லாம் பார்த்தோம்னா ஆளினா யாரு அப்படின்னு நமக்கு எல்லாம் புரிய வைப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.